10க்கு 10 பிடி கொடுக்காத பிரேமலதா, ஷாக்கான ஸ்டாலின், எடப்பாடி. கேப்டன் கட்சிக்கு இனி எதிர்காலம் இருக்கா இல்ல 2026ல காலியாக போதா? இந்த ரகசிய பேரம் தெரிஞ்சா அதிர்ந்துடுவீங்க. 2006ல 10% ஓட்டு வாங்கின தேமுதிக இப்போ 2%க்கும் கீழே போயிடுச்சு. ஆனா கெத்து மட்டும் குறையல. திமுக அதிமுகன்னு ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்துல பேச்சுவார்த்தை. ஆனா பிரேமலதா கேட்ட லிஸ்ட் இருக்கே, அதுதான் இப்போ ஹாட் டாபிக். ஆரம்பத்துல 30 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, அப்புறம் ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் தேர்தல் செலவு. இத கேட்டு அறிவாலயமும் எடப்பாடி வீடும் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம். நம்ம ஊர் அரசியல்ல இது பெரிய உருட்டுன்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா பல முக்கிய நிர்வாகிகள் இப்போ கட்சியில இல்ல. இப்போ மேட்டர் அது இல்ல. பியூஷ் கோயல் கிட்ட போன்ல பேசும்போது தன் மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கேட்டதா ஒரு தகவல் தீயா பரவுது. இத கேட்டு பிஜேபியே ஆஃப் ஆகிட்டாங்களாம். 1% ஓட்டுக்கு இவ்வளவு டிமாண்டாக மத்த கட்சிகள் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரேமலதா இப்போ 10 சீட்ல வந்து நிக்கிறாங்க. ஆனா திமுக 6 தான் தரும்னு கராரா சொல்லிடுச்சு. கூட்டணி அமையலன்னா தேமுதிக தனித்து போட்டியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். கடைசி நேரத்துல இவங்களை கழட்டி விடவும் வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் பார்வையாளர்கள் கணிக்கிறாங்க. தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுக்கலாமா இல்ல அவங்க தனித்து நிற்கணுமா? உங்க கருத்தை சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் சொல்றேன், 10க்கு 10.